திருநெல்வேலி அப்போஸ்தலர் சார்லஸ் தியோப்பியஸ் ரேனியஸ் ஐயர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகம் 1 அவருடைய இளமை காலம், இந்தியாவுக்கு வருகை, சபை பிரிவினர்களுக்குள் உள்ள போட்டி மனப்பான்மை, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தமை, செமினரியில் சாதிய பாகுபாடுகளை களைதல், சமத்துவ குடியிருப்புகளை உருவாக்கியது போன்ற அவருடைய மிஷனரி பணிகளை பற்றி பார்த்தோம். இதோ 2ஆம் பாகத்தில் அவர் அமைத்த நற்பணி சங்கங்கள், தமிழ் பணி, அவருடைய இறுதி நாட்கள் பற்றி நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். நற்பணி சங்கங்கள்: சமய நூல் சங்கம், மெட்ராஸ் டிராக்ட் அண்ட் ரிலிஜியஸ் புக் சொசைட்டி என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இந்த அமைப்பு பின்னாளில் கிறிஸ்தவ இலக்கிய சங்கத்துடன் கிறிஸ்டியன் லிட்ரசி சொசைட்டி இணைக்கப்பட்டுவிட்டது. இந்நிறுவனத்தின் முக்கியமான வேலை ஆயிரக்கணக்கான துண்டு பிரசுரங்கள் அச்சிட்டு விநியோகம் செய்வதுதான். லண்டனிலிருந்து கொண்டுவரப்பட்ட தாளில் கிறிஸ்துவை அறியாதவர்களும் அவரது நற்செய்திகளை எளிதில் விளங்கிக் கொள்ளும் வகையில் அச்சிட்டு விநியோகித்தனர். இதன் விளைவாக கிறிஸ்தவ சமய அறிவும் சாதாரண மக்களின் எழுத்தறிவும் வளரலாயிற்று. ரேனியஸ் ஐயர் தனது சுற்றுப்பயணத்தின் போது வெளிக்கூட்டங்கள், தெரு பிரசங்கங்கள் நடத்தி ரட்சிப்பின் மார்க்கத்தை அவர்களுக்கு போதித்தார். கூட்ட முடிவில் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பார். மக்கள் அவற்றை விரும்பி வாங்கிக் கொள்வார்கள். ஆனாலும் துண்டு பிரதிகளின் குறைச்சலினாலும் எல்லோருக்கும் கொடுக்க இயலவில்லை. பொதுவாக கல்வி அறிவு இல்லாதிருப்பினும் கேட்டறியும் தன்மை அதிகமாக இருப்பதை கண்டார். திருவைகுண்டம் பகுதியில் படித்தவர்கள் இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தார். அவர்கள் துண்டு பிரதிகளை விரும்பி வாங்கினார்கள். பண்டாரபுரம் என்ற இடத்தில் ஒரு கூட்டம் பிராமணர்கள் வந்தனர். அவர்களுக்கும் ரட்சிப்பின் நற்செய்தியை சளைக்காமல் அறிவித்தார். செமினரி மாணவர்களை கொண்டு முந்திய நாளே துண்டு பிரதிகளை கிராமங்களில் விநியோகம் செய்து மறுநாள் அந்த கிராமங்கள் சென்று பிரசங்கிப்பார். மக்கள் எழுதி விளங்கி ஆர்வமுடன் நற்செய்தியை கேட்டறிவார்கள். அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். ஊழியங்கள் வளர்ந்தன. தர்ம சங்கம் என்ற பெயரால் ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி இதன் மூலம் பள்ளிக்கூடங்கள், கோவில்கள், ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்கி கொடுத்தார். விதவைகள் ஆதரிப்பு சங்கம் நிறுவி அதன் உபதேசியார்களின் விதவைகளுக்கு ஜீவனாசம் கொடுக்க ஏற்பாடு செய்தார். மாம்பழ சங்கம்: பொது நெல்லை மாவட்ட இந்து குடும்பத்தினர் அவர்களது தொன்று தொட்ட பழக்கத்தின் காரணமாக தாமிரபரணி ஆற்றங்கரையில் குரங்கணி கொடைவிழாவில் கலந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுள் கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில்லை. எனினும் மற்றவர்கள் கொண்டாடும் அந்த நாளில் தங்களுக்கென்று கொண்டாட்டம் எதுவும் இல்லை, குடும்பத்தோடு வெளியே செல்லும் வழியும் இல்லை என்பதை உணர்ந்து சோர்வுற்றார். இதை அறிந்து கொண்ட ரேனியஸ் ஐயர் பாளையங்கோட்டையில் 1834ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் நாள் மாம்பழ சங்கத்தை ஆரம்பித்தார். இதன் மூலம் நெல்லை திருமண்டலத்தில் உள்ள அனைத்து சபைகளும் ஒருங்கிணைக்கின்ற தோத்திர பண்டிகையாக அவர்களது விளைச்சல்களை கொண்டு வந்து விற்கவும், குறிப்பாக மாம்பழ காலமாக இருப்பதால் அவற்றை கொண்டு வந்து விற்பனை செய்யவும் ஏதுவாக ஒரு திருவிழா போன்று அமைத்தார். மக்கள் குடும்பத்தோடு கூடி வந்து மகிழ்ந்தனர். அது இன்றும் பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆலய வளர்ச்சிக்காக சபை மக்கள் ஒரு நாள் வருமான காணிக்கை படைத்தல், ஆலய பரிபாலன நிதி திட்டம், கைப்பிடி அரிசி காணிக்கை போன்ற திட்டங்களை ரேனியஸ் ஐயர் அறிமுகப்படுத்தினார். இத்திட்டங்கள் இன்று செயல்பட்டு வருகின்றன. 1820 முதல் 1835 வரை ரேனியஸ் ஐயரின் வாழ்க்கை வரலாறே திருநெல்வேலி திருச்சபை வரலாறாகும் என்று மறைத்திரு D.A. கிறிஸ்துதாஸ் அவர்கள் தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார். அவர் செய்த தமிழ் பணி இயல்பாகவே இனிமையாக பேசும் இவர் தமிழையும் சிறப்பாக பேசக்கூடியவரானார். இவருடைய சொற்பொழிவுகளை எல்லா மக்களும், குறிப்பாக இந்து மக்களும் ரசித்து கேட்டார்கள். தமிழை கற்றறிந்தது மாத்திரமல்ல, பல நூல்களை எழுதினார். பூமி சாஸ்திர நூல், பலவகை குருட்டாட்டம், தமிழிலக்கணம், வேத உதாரண திரட்டு, உருவக வணக்கம், மனுக்குல வரலாற்று சுருக்கம், சமய சாரம், புரொட்டஸ்டன்ட் கத்தோலிக்க உரையாடல், சுவிசேஷ சமரசம், கிறிஸ்து மார்க்க நிச்சயத்துவம், தெய்வீக சாராம்சம் ஆகிய நூல்களை ஆக்கியுள்ளார். பாட நூல்கள் பூலோகம், சரித்திரம், இயற்கை, வானசாஸ்திரம், மனுக்குல வரலாறு, சூரிய மண்டலம், பிரெஞ்சு இலக்கணம், காலநூல், தர்க்கம் ஆகிய நூல்களையும் ஆக்கியுள்ளார். வெகுஜன கிறிஸ்தவ இயக்கம், அனைத்து மக்கள் கல்வி, சமுதாய நீதி குறித்த புதிய நோக்கு, எளிமையான வசன தமிழ் மொழிபெயர்ப்பு கலை, அச்சு பிரசுர தொடர்பு சாதனம் இவை யாவும் இவரது தெளிந்த கோட்பாடுகளிலும் அர்ப்பண உழைப்பாலும் தமிழ்நாட்டில் புதிய பரிணாமங்கள் பெற்று வளரலாயின. தமிழ் மொழிக்கு சிறப்பாக தொண்டாற்றிய வீரமாமுனிவர், G.U. போப், கால்டுவெல் போன்றவர்களுக்கு இணையாக ரேனியஸ் ஐயரும் கருதப்படுகிறார். உயர்ந்த கருத்துக்களை தெளிந்த நடையில் உணர்த்தும் திறன் ரேனியஸ் ஐயரிடம் அமைந்திருந்தது. அவர் தம் நூல்களில் அழகுண்டு, இனிமையுண்டு, இடித்துரைக்கும் நேர்மையுண்டு, வகுத்தும் தொகுத்தும் உரைக்கும் மனப்பும் உண்டு என்று ரேனியஸ் ஐயரின் தமிழை பற்றி ஆசிரியர் சேதுபிள்ளை கூறியுள்ளார். சமயப்பணியிலும் சமுதாய பணியிலும் சிறந்தோங்கிய ரேனியஸ் ஐயர் திருநெல்வேலி அப்போஸ்தலர் என்ற விசேஷித்த பெயரை அவர்
அவருக்கு சூட்டி மகிழ்ந்தனர். ரேனிஸ் ஐயரின் இறுதி நாட்கள். தொடர்ந்து தன்னுடைய உழைப்பின் காரணமாக தனது 46 வயதிலேயே சரீரத்தில் பலவீனமானார். ஆனாலும் அவரது சரீர பலவீனத்தை குறித்து கவலைப்படுவதில்லை. எனினும் சுற்றுப்பயணங்களை குறைத்துக் கொண்டு பாளையங்கோட்டையில் தங்கியிருந்து கொண்டு ஊழியங்களை மேற்பார்வை பார்த்து வந்தார். 1837 ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நெல்லை மாவட்டம் முழுவதிலும் காலரா நோய் பரவியது. திரளான மக்கள் மரணமடைந்தனர். ரேனியஸ் ஐயர் ஏராளமான மருந்துகளை வாங்கி ஊழியர்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்க ஏற்பாடுகள் செய்தார். அதோடு காலரா வராது தடுத்துக் கொள்ள முன் எச்சரிக்கைகளை விவரித்து கைப்பிரதி அச்சிட்டு மாவட்டம் முழுவதும் விநியோகிக்க ஏற்பாடு செய்தார். அநேக மக்களின் மரணம் அவரது மனதை மிகவும் பாதித்தது. நண்பர்கள் பலர் கடிதங்கள் மூலமாகவும் நேரில் வந்து பார்த்தும் ரேனியஸ் ஐயரை உற்சாகப்படுத்தினார்கள். அவருடைய இறுதி நாட்கள் மிகவும் கொடுமையானது. அவர் மரித்த பிறகும் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி அதைவிட கொடுமையானது. அது என்னவென்று காணலாம். இது நாள் வரைக்கும் சிஎம்எஸ் ஊழியத்துல லூத்தரன் சபையார் ஆளுகை செய்தார்கள். இனிமேல் அப்படி இருக்க மாட்டாது. காலம் மாறிவிட்டது. அந்த லெட்டர்ல உங்களுடைய ஊழிய பணியில் அந்த அளவுக்கு எங்களுக்கு திருப்தி இல்லை. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களிடத்தில் இருக்கிற அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபில்அப் பண்ணி ஆங்கிலிக்கன் சர்ச்சு கீழாக நீங்கள் வாங்க. இந்த வார்த்தை தான் அவரை ரொம்ப கோபப்படுத்தியது. அப்ப ரேனியஸ் ஒரு டிராக்ஸை வெளியிடுகிறார். யூனியன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் எஸ்பெஷலி மினிஸ்டர்ஸ். அவர் ஒரு அற்புதமான ஒரு டிராக்ஸை வெளியிடுறாரு. அதுல என்ன எழுதி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஊழியர்களும் ஒன்றிணையுங்கள், நாம் இணைந்து இந்த ஊழியத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிறது போன்ற வார்த்தைகளை மிக அழகாக எழுதி அந்த டிராக்ஸை வெளியிடுகிறார். இது சிஎம்எஸ் ஸ்தாபனத்தை கோபப்படுத்தி விட்டது. உடனே அங்கிருந்து 2 பேர் வந்தாங்க. நேரா போய் ரேனியஸை பார்த்தாங்க. ஐயா, இதோடு கூட உங்களை சிஎம்எஸ் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், விடுவிக்கிறோம். நீங்க இதுவரைக்கும் என்னென்ன ஊழியம் செஞ்சீங்களோ, எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டினீங்களோ, எத்தனை ஆசிரிய பயிற்சி பள்ளிகள், எத்தனை சபைகள், இந்த எல்லாவற்றையும் நீங்கள் அன்றைக்கு ஊழியராக இருந்த ஜான் டக்கர் அவர்களிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ரேனியஸ் இதை எதிர்பார்க்கவே இல்லை. தன்னுடைய இத்தனை வருட ஊழிய பயணம் ஒரு நிமிஷத்துல நிறைவுக்கு வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அந்த நிமிஷத்திலேயே அவருக்கு மன அழுத்தம் அதிகமானது, சோர்வு வந்தது, பலவீனம் வந்தது. ஆனாலும் சுதாரித்து கொண்டு அங்கிருந்து வெளியேறி அடைக்கலாபுரத்திற்கு போனார். அடைக்கலாபுரத்துல கடைசியாக அவர் இருந்து ஊழிய பயணத்தின் நிமித்தம் கடைசியா ஒரு லெட்டர் எழுதுகிறார். இன்னும் நமக்கு நிறைய பணிகள் உண்டு, நாம இறங்கி செயல்படணும்பா அப்படின்னு தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதுறாரு. லெட்டரை எழுதி அனுப்பிட்டு 1 மணி நேரத்துல சாயங்காலம் ஒரு 7-7:30 மணி அளவிலே அவர் மரித்து போனார். அந்த சமயத்துல அவருக்கென்று அந்த கூட்டத்திற்கென்று எந்த கல்லறையும் கிடையாது. அன்னைக்கு அடைக்கலாபுரத்துல சிஎம்எஸ் சார்பாக ஒரு கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையில அவர்கள் அடக்கம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கவில்லை, அனுமதி அவர்கள் கொடுக்கவில்லை. தன்னுடைய சொந்த குடும்பங்களை விட்டு வந்து இந்திய மக்களுக்காகவே வாழ்ந்து மரித்த அவருக்கு இடமில்லை. அடைக்கலாபுரம், அந்த பாளையங்கோட்டை அடைக்கலாபுரம் முருகன் நூற்றாண்டு கட்டடத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய, முக்கியமா அடைக்கலாபுரம் கல்லறை தோட்டத்திற்கு வெளியே ரோட்டு ஓரத்துல அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனா இன்னைக்கு அவருடைய கல்லறை ஒரு அற்புதமா அது பராமரிக்கப்பட்டு சிஎஸ்ஐ திருச்சபையினரால் அது பராமரிக்கப்பட்டு வருகிறது. அது மிகவும் போற்றப்படத்தக்க ஒன்று. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை.